السلام عليكم ورحمة الله وبركاته. தொழுது முடிச்சாக்கள் கொஞ்சம் இருந்துட்டுமோ நல்லா உதவி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நெருக்கமாக இருந்து கொள்ளுங்க. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா ஒரு பிரகாசமான ஒரு மாதத்தில் சிறப்பான ஒரு இடத்துல பெருமதியான இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாத்தா தொழுதுட்டு பெருமதியான கால நேரங்களை அவன் விரும்பக்கூடிய வழியில செலவழிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கான். ரப்புக்கு அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தந்த பெருமதியான கால நேரம் ரப்புக்கு பொருத்தமான முறையில் செலவழிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொன்னா இது ரப்புடைய நேசத்துக்குரிய அடையாளம் அறி. அந்த அடிப்படை மேலானவர்களே, பெருமதியான ஒரு நிகழ்வு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் உள்ள ஜம்மியாவுடைய கிளைகள் 12 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், வஃபாத்தாகின மாதம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் போய் சேர்ந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். அவருடைய சிறப்பான ஒரு மாதத்துல பிறப்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் முதாக்கரா செல்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படை மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிஞ்சு வைக்கத்தான் வேணும். ஈமாண்ட மிகப்பெரிய அடையாளம் சட வாழ்க்கை, அவனோட குடும்ப பின்னணி, அவனோட பண்பாடுகள் தட்ட தெளிவா நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் அறிய வேண்டிய பெரிய ஒரு தேவையோட நாங்கள் இருக்கோம். அந்த அடிப்படை மேலானவர்களே, எல்லாருக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரண ஒரு நபி இல்லை. உலகத்திலேயே வாழ்க்கையில ஒரு தரம் கூட பொய் பேசாத மக்கள், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு பொய் கூட பேசாத மக்கள், 1,24,000 மேற்பட்ட மக்கள். இவங்களுக்கு தான் நாங்க நபிமார்கள் சொல்றோம். அந்த நபிமார்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு கூட செஞ்சில்ல, பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மக்கள். வாழ்க்கையில ஒரு பொய் பேசில்ல, வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு செஞ்சில்ல. இப்படிப்பட்ட பரிசுத்தமான 1,24,000 நபிமார்கள். இவங்க எல்லாருக்கும் தலைவரா ஒரு புள்ள பிறக்க போகுது. எப்படியான சுத்தமான புள்ளையா இருக்கணும்? சுத்தமான மக்களுக்கு தலைவர் ஆவாரண்டா எவ்வளவு சுத்தமான வம்சத்தை சேர்ந்த பிள்ளையா இருக்கணும் யோசிச்சு வரும். ஒரு நபி வாழ்க்கையில ஒரு பொய் பேசியிருந்தாலும் அவர் நபியா வரையலாம். ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அவர் நபியா வரையலாம். இப்படியான சுத்தமான மக்களுக்கு தலைவரா வரப்போற ஒரு புள்ள, ஒரு நபி. இந்த நபி நபிமார்களின் தலைவர் பிறக்கிறதுக்கு அல்லாஹ் உலகத்துல தெரிவு செஞ்ச இடம், உலகத்துல ரப்புக்கு ஆக விருப்பமான தலை சிறந்த முதலாவது இடம் மக்கா. உலகத்திலே தலை சிறந்த இடம், உலகத்துல தலை சிறந்த முதல் மஸ்ஜித் இருக்கிற இடம். தொழுத இஷா தொழுகைய மக்காவுல ஹரத்துக்குள்ள நானும் நீங்களும் தொழுதிருந்தா சுப்ஹானல்லாஹ் 1,00,000 இஷா தொழுத நன்மை எனக்கு உங்களுக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு பெருமதியான உலகத்துல முதல் தர இடம் மக்கா. அப்ப சொல்லவா பிறப்புக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் உலகத்துல தலை சிறந்த முதல் தர இடம். உலகத்துல 2000க்கும் மேற்பட்ட பாஷைகள் இருக்கின்ற உலகத்துல. அந்த நபிமார்களின் தலைவருக்கு அல்லாஹ் பொறக்கின பாஷை உலகத்துல ரப்புடைய பார்வையில் ஆக சிறந்த பாஷை அரபு பாஷை, அல்லாஹ்வுக்காக விருப்பமான பாஷை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக விருப்பமான பாஷை. மன் அஹப்பல் அரப ஃபக்கத் அஹப்பனி ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அரபு பாஷையை நேசிக்காரோ அவர் என்னை நேசித்தவர் ஆவார். இன்றைக்கு சர்வதேச பாஷை ஆங்கிலம். இதை படிக்கிறதுக்கு பாரிய முயற்சி செய்யறோம் நாங்க.
ஓராக்கள் நாங்க முடிவெடுக்கணும். சில வரலாறு பேசப்படுகிறது, சில வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு ஆக்கள் கபருக்கு போகும் வரைக்கும் எங்களோட உலக வாழ்க்கைக்கு முன்மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின பாஷைக்கு நாங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அஹிப்புல் அரப சொன்னாங்க, அரபு பாஷையை நீங்க 3 நோக்கத்துக்காக நீங்க நேசிங்க என்று சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க ஆனா அரபியுன், முதலாவது நான் அரபி, அதனால அரபு பாஷையை நேசிங்க. குர்ஆன் அரபியுன், குர்ஆன்ட பாஷையும் அரபு பாஷை தான். அதே கட்டம் வலுகத்து அஹ்லில் ஜன்னா அரபியுன், மறுமையில இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் சொர்க்கத்துல பேச இருக்கிற பாஷையும் அரபு தான். அவ்வளவு சிறப்பான பாஷையைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு கொடுக்கான். உலகத்துல அல்லாஹ்க்காக நெருக்கமான விருப்பமான நபிமார்களும் தலைவர் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இந்த பாஷையைத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கான். பிறக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம், உலகத்துல தலை சிறந்த இடம், பேசுறதுக்கு கொடுக்கப்பட்ட பாஷை ரப்புக்காக விருப்பமான பாஷை லுகத்து அரபு பாஷை. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிறப்புக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வம்சம், நபியோட பரம்பரை சுத்தமான பரம்பரை, பரிசுத்தமான பரம்பரை. உலகத்துல வந்த சந்ததிகள்ல பரம்பரையில் ஆக முதல் தர பரிசுத்தமான பரம்பரை தான் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரை. முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதரத் வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சந்ததியில கினானா என்ற மனுஷன் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். ஒரு நல்ல மனுஷன், முக்கியமான மனுஷன். வஸ்தஃபா குரைஷ மின் கினானா, அந்த கினானாட பிள்ளைகளையும் அந்த பரம்பரையில் அல்லாஹ் குரைஷியர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். குரைஷியர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், குரைஷியர்கள் ஏராளமான கிளையினர். இந்த குரைஷியர்கள்ல அல்லாஹ் ஹாஷிம் கிளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹாஷிம் கிளையினர் வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், இந்த ஹாஷிம் கிளைக்குள்ளால பிறக்கப்பட்ட ஆள் தான் நான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் என்று சொன்னாங்க. ஹாஷிம் கிளைங்கிறது சாதாரண கிளல்ல. இந்த ஹாஷிம் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது அப்பா. முதலாவது அப்பா வாப்பாட வாப்பா அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய வாப்பா தான் ஹாஷிம்ங்கிறவர். ஹாஷிம் அப்துல் முத்தலிபுடைய வாப்பா. சாதாரண மனுஷன் அல்ல, நல்ல வசதியா வாழ்ந்தவர் மக்காவுல. அவர காலத்தில் அவர்தான் மக்காட முழு கொன்றோலும் அவர பொறுப்புலா இருந்துச்சு. மக்காட மிக முக்கியமான தலைவரா இருந்தவங்க. காபத்துல்லாவுக்கு இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தே மக்கள் காபாவுக்கு ஹஜ்ஜுண்ட பேர்ல அமல் செய்யறதுக்கு வருவாங்க, சிலைகளை வணங்க வருவாங்க. ஏன்னா காபாக்கு உள்ளேயும் வெளியும் சிலைகள் இருந்துச்சு, வரலாறுல படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க எங்கட கலாம், அரபுடைய கலாம் குர்ஆன வீட்டுல மஸ்ஜிதுல வைக்கிறதுக்கு நாங்க பிறக்கிற இடம் பரிசுத்தமான கண்ணியமான இடத்துல குர்ஆனை வைப்போம், உயரமான இடத்துல வைப்போம், சுத்தமான இடத்துல வைப்போம். மக்கா குறைஷி காஃபிர்கள் யோசிச்சாங்க, எங்கட கடவுள்னு சொல்லப்படக்கூடிய சிலைகளை எங்க வைக்கலாம், எங்க வச்சா பொருந்தும்? ஆக சுத்தமான இடம் தேடினாங்க. அவங்கட உள்ளத்துல அல்லாஹ் போட்டிருந்த பரிசுத்தமான இடம் தான் கஅபா. அந்நிய மக்களோட உள்ளத்திலே கஅபாட மதிப்பெல்லாம் போட்டிருந்தான். அதனாலதான் மக்கா குறைஷி காஃபிர்கள் எல்லாரும் முடிவெடுத்தாங்க, எங்கட கடவுளை வைக்கிறதுக்கு பொருத்தமான இடம் கஅபா. அதனாலதான் கஅபாக்கு உள்ளேயும் வெளியே 360 சிலைகள். இந்த சிலை வணங்க அந்தந்த கோத்திரத்தார் அவங்களோட சிலைகளை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அவங்களோட சிலைகளை வணங்குறதுக்கு கஅபாவுக்கு மக்கள் வார நேரத்திலே எல்லாம் அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, ஜம்சம் தண்ணி கொடுக்கிற பொறுப்பெல்லாம் இந்த ஹாஷிம் பொறுப்பெல்லாம் இருந்துச்சு. அவர் தான் இந்த வேலை செஞ்சு வந்தாரு. இந்த ஹாஷிமுக்கு 9 பிள்ளைகள், 4 ஆண் மக்களும் 5 பெண் மக்களும். இந்த 4 ஆண் மக்கள்ல ஒரு மகன் தான் அப்துல் முத்தலிப், பாட்டனார் அப்பா அப்துல் முத்தலிப். ஹாஷிம் வஃபாத்துக்கு பின்னால ஹாஷிம் உடன் பிறந்த சகோதரர், உடன் பிறந்த முத்தலிபுங்கிறவரு அந்த மக்காட நிர்வாகத்துக்கு பொறுப்பா வந்தாரு. அவர இழப்புக்கு பின்னால அப்துல் முத்தலிப் பொறுப்பெடுத்தாங்க. அப்பாட பொறுப்பு தான் முழு மக்காவும் இருந்துச்சு. கண்ணியமான மனுஷரா இருந்தாங்க. படைச்ச ரப்ப மட்டும் நம்பி வாழ்ந்த மனுஷன் அப்துல் முத்தலிப். சில பரம்பரையில சிலை வணக்கமே இருக்கல, சிலை வணக்கம் இருக்கல. இந்த அப்துல் முத்தலிப்
இவர் மக்காவுக்கு பொறுப்பா இருக்கிற காலத்துல முக்கியமான 2 நிகழ்வுகள் இடம்பெற்று, மிக முக்கியமான 2 நிகழ்வு. அதுல ஒன்றுதான் அப்ரஹா மன்னன் யமன் தலைநகரம் சன்ஆ என்ற இடத்திலிருந்து பிரமாண்டமான யானைப்படை 13 யானைகள் 6 லட்சம் நபர்களோட காபத்துல்லாஹ் உடைக்கிறதுக்குன்னு வாரான், தகர்க்கிறதுக்குன்னு வாரான். குர்ஆன்ல அல்லாஹ் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் சூராவுல அல்லாஹ் சம்பவம் பேசுறான். 6 லட்சம் பேரு 13 யானைகளோட அப்ரஹா தான் நாகப்பெரிய படையெடுத்துட்டு வாராரு மஹ்மூத் என்ற யானையில. அரஃபா மைதானம், அந்த அரஃபாட எல்லையை அடைஞ்சத்தோட அல்லாஹ் தாலா அவங்களுக்கு முழுக்க அல்லாஹ் தாலா சின்ன ஒரு பறவை கூட்டத்தை அனுப்பி அல்லாஹ் தாலா அழிச்சு விரட்டி அடிச்ச சம்பவம் குர்ஆன் பேசுது. இதுல அப்துல் முத்தலிப் செஞ்ச ஒரு மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அந்த படம் வார நேரத்துல அப்துல் முத்தலிபுக்கு சொந்தமான 200 ஒட்டகங்கள் மேய்ச்சல் தளத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்ரஹாட படம் அப்படியே வந்து அதை கைப்பற்றிட்டாங்க, அபகரிச்சிட்டாங்க. இப்ப அப்துல் முத்தலிப் பேச்சுவார்த்தைக்கு வாராரு, அப்ரஹாம் மன்னிட்ட வாராரு. அவன் கஅபாவை உடைக்கிறதுக்கு பெரிய ஒரு படையோட வாரான். இவர் மக்காவுக்கு பொறுப்பு, கஅபாட பொறுப்புதார் இவரு, கஅபாட பொறுப்பு. இப்ப பேச்சுவார்த்தைக்கு வாராரு. அப்ரஹா நினைச்சான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வாராரு, கஅபா உடைக்க வானா அந்த அவகாசம் கேட்க வாராரு, இப்படித்தான் நினைச்சான். ஆனா அவங்க வந்து கஅபாவை பத்தி எந்த பேச்சும் பேசல. என்னத்துக்கு வந்தாங்க தெரியுமா? எனக்கு சொந்தமான 200 ஒட்டகத்தை நீ எடுத்துட்டா, கைப்பற்றிட்டா, அதை நான் கேட்டு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பேச்சு பேசினத்தோட அப்துல் முத்தலிப் அப்ரஹா அற்பமா பார்த்தான். நாங்க அவர நாட்டில் உள்ள கண்ணியமான இடம், அவர் பொறுப்புல இருக்கிற கஅபா உடைக்க வந்திருக்கோம், அதை பத்தி பேசாம அவர சொந்த ஒட்டகத்தை பத்தி பேச வந்திருக்காரு. அப்படியே கேட்டான் அப்துல் முத்தலிப் கிட்ட, இத பத்தி பேசுறதுக்கா வந்திருக்கா? அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆனா ரப்புல் இபில், நான் ஒட்டகத்துடைய சொந்தக்காரன் நான். காபத்துல்லாஹ் அதுக்குண்டு ஒரு சொந்தக்காரன் இருக்கான், அதை அவன் பாத்துக்குவான், அவன் அதை பாத்துக்குவான். எந்த சொத்தை நான் தான் பார்க்கணும், அவன் சொத்தை தான் அவன் பாத்துக்குவான். அந்த அளவுக்கு ரப்புடைய நம்பிக்கை. அப்பயே அவர் இஸ்லாத்துக்கு முன்னாலே அவ்வளவு ரப்ப மட்டும் நம்பி வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு மனுஷனா அப்துல் முத்தலிப். இது அவர காலத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, வரலாறு நெடுகிலும் பேசப்படுறது அந்த யானைப்பட சம்பவம், அழிஞ்ச சம்பவம் குர்ஆன் பேசுது. 2வது முக்கியமான நிகழ்வு தான் அந்த காலத்துல ஜம்சம் கிணறு இருந்த இடம் அடையாளம் தெரியாம பேய்த்துட்டு மூடப்பட்டுட்டு, நீண்ட காலமா ஜம்சம் கிணறு எங்க இருந்தன்னு சொல்லி அடையாளம் கூட இல்ல. சரியான கவலையோட இருந்த டைம்ல ஒரு நாள் கனவு காண்றாங்க அப்துல் முத்தலிப். ஜம்சம் கிணறு இருக்கிற இடம் கனவுல காட்டப்படுவது. அந்த அடிப்படையில் அடுத்த நாள் கனவுல காட்டப்பட்ட இடத்துல போய் தோண்டி பார்த்தா ஜம்சம் கிணறு வெளியாகுது, ஜம்சம் தண்ணி வெளியாகுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இவங்களை வச்சு அந்த சேவை அல்லாஹ் தஆலா புதுப்பிக்கான். ஜம்சம் கிணறு அடையாளப்படுத்தப்பட்டு பழையபடி தோண்டப்படுகிறது. இந்த பெரிய சேவை அல்லாஹ் எந்த ஆட்சியில வாங்கியிருக்கானே, எந்த தலைமைத்துவ இருக்கக்குள்ள அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சேவையை வாங்கியிருக்கானே, இதுக்கு நன்றி கடனா ஒரு நேர்ச்சை வச்சார் அப்துல் முத்தலிப். என்ன நேர்ச்சை தெரியுமா? எனக்கு 10 ஆம்பளை புள்ள கிடைச்சா அந்த 10 பேரும் வாலிப வயது அடைஞ்சிட்டா இவங்கள யாருண்டாலும் ஒரு புள்ளைய நான் அல்லாஹ்வுக்காண்டி பலியிடுவேன், குர்பான் கொடுப்பேன், அறுத்து பலியிடுவேன் நேர்ச்சை வச்சு கொண்டார். அந்த அடிப்படையில ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா அவருக்கு 16 பிள்ளைகளை கொடுத்தார். 16 பிள்ளைகள், 10 ஆண் மக்களும் 6 பெண் மக்களும். 10 பேரும் வாலிப வயசு அடைகிறாங்க. இவர் நம்பிக்கையான மனுஷன், ரப்பு கிட்ட கொடுத்த நேர்ச்சை ஒன்று அதை நிறைவேற்றணும். 10 பிள்ளைகளும் வாலிப வயது அடைஞ்சத்தோட இப்ப 10 பிள்ளையை அழைச்சி தன் நேர்ச்சையை இப்ப நிறைவேற்றத்துக்கு ஆரம்பிக்காரு. இப்ப யார குர்பான் கொடுக்கிற, எந்த பிள்ளை அறுக்கிறது? அவர 10 பிள்ளையில ஒரு புள்ளதான் சலாட வாப்பா அப்துல்லா. சலாட வாப்பா அப்துல்லா 10 பிள்ளையில ஒரு புள்ள, அழகான புள்ள. அப்துல் முத்தலிபுக்கு வாப்பாவுக்கு மிகவுமே இரக்கமான புள்ள அப்துல்லா. இப்ப யார பழியிடுறது? துண்டு போட்டாரு. 10 பேருக்குள்ள யார அறுக்கிறது, யார பழியிடுறது? துண்டு போட்டாரு. ஒரு தரம் துண்டு போடுறாங்க 10 பேருக்கும், 2வது தரம் 3வது தரம் 10 தரம் துண்டு போட்டா 10 தரமும் சலாட வாப்பாட பேரு தான் வருவது. 10 தரமும் சலாட வாப்பாட பேர் அப்துல்லாட பேரு தான். கத்தி எடுத்தாச்சு, மகண்ட கழுத்துல கத்தியை வைக்கிறது, கத்தியை தூக்கியாச்சு. இப்ப அப்துல்லாட தாய் மாமா மாறு
உடன்பிறப்புகள், விசேஷமா அபூ தாலிப். அப்துல் முத்தலிபுடைய 16 பிள்ளைகளும் அவர் 5 மனைவியர் மூலமாக கிடைச்ச பிள்ளைகள். 5 மனைவி. அதுல ஒரு மனைவிக்கு கிடைச்ச உடன் பிறந்த 2 பிள்ளைகள் தான் சனட வாப்பாவும் அபூ தாலிபும். 2 பேரும் ஒரே உம்மா ஒரே வாப்பாக்கு பிறந்தாக்கள். அப்துல் முத்தலிப் வாப்பா, ஒரே தாய்க்கு பிறந்த 2 பேர் தான் அபூ தாலிபும் சனட வாப்பாவும். அதனாலதான் சனட வாப்பாக்கு பின்னால அப்பா மௌத்தாகிற டைம்ல, அப்துல் முத்தலிப் மௌத்தாகிற டைம்ல ஸல்லல்லாஹு அநாத பிள்ளைய பராமரிக்கிற பொறுப்பு அப்துல் முத்தலிப் தந்த 10 பிள்ளைகளுக்குள்ள அபூ தாலிப் கூட கூப்பிட்டு கொடுத்தாங்க. நீதான் இந்த பிள்ளைய பார்க்கணும். ஏன்? ரத்தம், உடன்பிறப்புட பிள்ளை. 2 பேரும் ஒரே ரத்தம். அபூ தாலிபும் சனட வாப்பாவும். மத்தாக்கள் பாக்குறதை விட சொந்த ரத்தம் நல்லா பாத்துக்கும். அப்துல் முத்தலிப் பொறுப்பு கொடுத்தாங்க. நீ தான் பார்க்கணும் பிள்ளை. அந்த அடிப்படையில தான் அப்ப அதுக்கு பின்னால 10வது தரம் கத்திய தூக்கிறதோட எல்லாரும் கெஞ்சினாங்க. விசேஷமா அபூ தாலிப் உடல்ல, தாய் மாமாமார் உடல்ல. அப்ப மஷூரா செஞ்சாரு, இப்ப நான் கட்டாய நேர்ச்சியை நிறைவேற்றணும், அறுக்கிறதுக்கு நீங்க விடுறீங்களா, இப்ப என்ன செய்யலாம், மாற்று வழி என்ன? மஷூரா முடிவாகி இன்னைக்கு 10 ஒட்டகமும் அப்துல்லாவும் துண்டு போடுறது. அப்துல்லாட பேரு வந்து திரும்ப வந்தா இன்னொரு 10 ஒட்டகத்தை கூட்டிக் கொள்ளுங்க, 20 ஒட்டகமும் அப்துல்லாவும். மஷூரா முடிவாகுது. 10 ஒட்டகம் சனட வாப்பாட பேரு தான் துண்டுல வருவது. 20 ஒட்டகமா மாத்துறாங்க, துண்டு போடப்படுவது, திரும்ப வாப்பாட பேரு. 30, 40, 50, 60, 70, 80, 100 ஒட்டகமும் சனட வாப்பாட பேரும் அப்துல்லாட பேரும். 100 ஒட்டகத்திலே கட்டத்துலதான், அந்த கட்டம் தான் 100 ஒட்டகம் துண்டுக்கு வருவது. இப்ப சொல்லாட வாப்பாவை அறுக்காம அதுக்கு பகரமா 100 ஒட்டகம் செஞ்ச நேர்ச்சைக்கு பகரமா பலியிடுறாரு. 100 ஒட்டகம் அறுக்கப்படுகிறது. 100 ஒட்டகத்தை அறுத்துதான் சனட வாப்பா பாதுகாக்கப்படுறாங்க. நபிமார்களின் தலைவரை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு முதலாவது ஆரம்பிக்க வாப்பாவுல இருந்து பெரிய பாதுகாப்பு அல்லாஹ்வோட திட்டம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு பின்னாலதான் ஸல்லல்லாஹு வாப்பாவுக்கு மக்காவுல இருந்த ஜுஹ்ரா கோத்திர தலைவர் வஹப், நல்ல மனுஷன், இவர மகள் ஆமீனா, இவங்களை ஸல்லல்லாஹு வாப்பாக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கப்படும். திருமணம் முடிச்சு சனட வாப்பாட தொழில் அப்துல்லா, அவர் ஒரு வியாபாரி. தன் 25 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட வயிற்றுல கற்பிணியா இருக்காங்க. 2 மாத குழந்தை. 5 மாசம் வரும், 6 மாசம் வரும். வரலாறுல பல ரிவாயத்துகள். அதுல மிக பிரபலியமான ரிவாயத் 2 மாசம் பிள்ளை சனா வயிற்றுல இருக்கக்குள்ள அப்துல்லா சனட வாப்பா வியாபாரத்துக்கு போறாங்க. எங்க போனாங்க? இப்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற இடம் பலஸ்தீனத்தில் உள்ள காசா. இங்கதான் வியாபாரத்துக்கு போய் திரும்பி வார வழியில மதீனாவுல வச்சு நாபிகா என்ற இடத்துல வச்சு நோய் கடினமாகி அதே இடத்துல நாபிகா அல் ஜஅதி என்று சொல்லப்படக்கூடிய மனுஷன் வீட்டுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வாப்பா அடக்கப்பட்டிருக்காங்க. இப்பயும் மதீனாவுல சனட வாப்பாட கபர் நாபிகா என்ற இடத்துல தான் இருக்கு. வஃபாத் ஆகிறாங்க. அந்த சனட வாப்பாக்கு 25 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிட வயிற்றுல 2 மாத பிள்ளை. வாழ்க்கையில ஒரு நாள் கூட வாப்பாட முகத்தை கண்ணால பார்த்துல அனாத பிள்ளையா பிறக்காங்க சொல்லலாம். இப்ப ஸல்லல்லாஹு இழந்தாச்சு, வாப்பாவை இழந்தாச்சு. இப்ப பிள்ளை பிறக்கிற கட்டம் வருகுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்காங்க, அனாத பிள்ளையா பிறக்காங்க. எப்படி பிறந்தாங்கண்டா, பிறக்கிற கட்டத்தை வரலாற்றாசிரியர் மிக தெளிவா அழகா பேசியிருக்காங்க. பிறக்கிற கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவுடைய நிலையில தான் பூமிக்கு வந்தாங்க. தாயிட வயிற்றிலிருந்து சஜதாட நிலையில தான் வந்தாங்க உலகத்துக்கு. சஜதாட நிலையில எழுதுவாங்க, யா அல்லாஹ், நான் உலகத்துல எவ்வளவுதான் பெரிய ஆளா போனாலும், நபிமார்களின் தலைவரா ஆனாலும் கூட நான் உண்ட அடிமைதான். இதை நிரூபிக்கிற பொருட்டா அல்லாஹ் இந்த தோற்றத்துல அல்லாஹ் தாலா அனுப்பினான். அவங்களை பிறக்கக்குள்ள சுஜூதுட நிலையில வந்தாங்க. என்னதான் நான் கொடி கட்டி பிறந்தால் நான் உண்ட அடிமைதான், யா அல்லாஹ், உனக்கு அடிமைதான். இதை நிரூபிக்கிற அந்த தோற்றத்துலதான் உலகத்துக்கு வராங்க. வார டைம் 5 விரல்ல 9 விரல் பொத்தப்பட்டிருக்கு. கலிமா விரலை தவிர, கலிமா விரல் ஷஹாதத் விரல் மட்டும் வானத்தை உயர்ந்திருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஒரு விரல் உயர்ந்திருக்கு? யாரெல்லாம் உலகத்துல நீ மட்டும்தான் ரப்புண்ட நிரூபிக்கிறதுக்கு தான் நான் உலகத்துல வந்திருக்கேன். சுப்ஹானல்லாஹ்.
அதுட வெளிப்பாடுதான் தாரிக் தபரி. இமாம் பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் தலாயிலுன் நுபுவத போன்ற கிரந்தங்கள் எழுதுறாங்க. ஸலாம் பிறக்கிற அன்றைய நாள் திங்கட்கிழமை ஸலாம் பிறந்தாங்க, ரபீஉல் அவ்வல் திங்கட்கிழமை பிறக்காங்க. அந்த நாள் உலகத்துல ஆச்சரியமான சில நிகழ்வுகள் நடந்துக்கு உலகத்துல. அதுல ஒன்றுதான் பாரசீக சாம்ராஜ்யம். சட காலத்திலிருந்து ஆகப்பெரிய வல்லரசு. அந்த பாரசீக சாம்ராஜ்ய கிஸ்ரா மன்னனுடைய மிகப்பெரிய பிரமாண்டமான மாளிகை 14 தூண்கள் கோபுரங்கள் இடிஞ்சு விழுது. விளக்க செல்லப்பட்டது. உண்ட ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒரு புள்ள உலகத்துல பிறந்துட்டாரு. நீண்ட காலமா இருந்த மிக பிரமாண்டமான வல்லரசு மாளிகை 14 கோபுரங்கள் தகருதங்கால. இன்னொரு பகுதியில நீண்ட காலமா பத்த வைக்கப்பட்டிருந்த நெருப்பு சில பிறக்கிற அன்று முற்றுமுழுது அப்படியே அணைஞ்சு வைத்துட்டு நெருப்பு ஃபுல்லா. விளக்க சொல்லப்படுவது மஜூசிகள் நெருப்பு வணங்கிற மார்க்கத்தை தகர்க்கிறதுக்கு சொல்லி ஒரு புள்ள இன்னைக்கு உலகத்துல பிறந்துட்டாரு. அதே கட்டம் சாவா என்று சொல்லப்படக்கூடிய குளத்தை வளர்ச்சி சிலைகள் இருந்தீங்க. வளர்ச்சி சிலைகள் சில பிறக்கிற அதே நாள் எல்லா சிலையும் உடைஞ்சு உள்றது மட்டுமில்ல, அந்த குளத்துடைய தண்ணி அப்படியே முழுக்க வத்தி பேச்சு சிலை வணக்கத்தை உடை தெரியக்கூடிய ஒரு புள்ள இன்னைக்கு உலகத்துல பிறந்திருக்கி. விளக்க சொல்லப்படுவது ஸல்லல்லாஹு புறப்பட விசேஷம் பாத்தில்கள் தகருது. இப்படியான கட்டத்தில் ஸலாம் பிறக்காங்க. பொதுவா பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தொப்புள் கொடி அறுக்கப்படாம தான் பிறக்கிறது. பிறந்தது பின்னா தொப்புள் கொடி அறுக்கிறது. ஸல்லல்லாஹு தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நிலையில தான் உலகத்துல வராங்க. ஹத்னா செய்யப்பட்ட நிலையில உலகத்துக்கு வராங்க. ஹத்னா செய்யப்பட்ட நிலையில வந்து இப்ப புள்ள பிறந்திருக்கி. புள்ள பிறந்த செய்தியை அறிவிக்கிறதுக்கு வாப்பா இல்ல, புள்ளைக்கு அப்பா தான் இருக்காங்க. தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அப்பாக்கு செய்தி கொடுத்தாங்க. இந்த புள்ள பிறந்திருக்கி, உங்களுக்கு ஒரு பேரனொரு ஆள் கிடைச்சிருக்காரு. சுப்ஹானல்லாஹ். இதே கட்டம் அபூ லஹப் அடிமை பெண் சுவைபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் இருந்தா. இவன் ஓடி போய் அபூ லஹப் ஒரு பஷார் தன்மாராஷன்னா, உங்களோட சகோதரர் வௌத்தாஹின் உங்களோட சகோதரர் அப்துல்லாக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிருக்கு. அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா வாப்பாட சகோதரர் தான் அபூ லஹப். ஆனா இஸ்லாத்தோட எதிரியா இருந்தாரு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவர பேர்ல ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ் ஷஃபிகான் என்றாலும் புள்ள கிடைச்ச அந்த சந்தோஷத்தை போய் சொன்னதோட அந்த அடிமை பெண்ண அந்த ஷஹாதத் விரலால சுட்டி காட்டி சொன்னாரு, அப்படி சொன்னா நான் உன்னை உரிமை விட்டு விடுகிறேன். அடிமைல்ல, இதுக்கு பின்னால நீ அடிமைல்ல, நீ விடுதல. சந்தோஷத்துல உச்சகட்டத்துல தந்த அடிமை பெண் வேலைக்காரிய உரிமை விட்டாரு. வரலாறுல எங்க அக்கைதாவோட பேசுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிறந்த நன்மாராயத்தை கேட்டு அந்த பெண்ணை அந்த சுட்டி காட்டி விடுதலை செஞ்சதுனால நரகவாதி அபூ லஹப் நரகத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவருக்கு இந்த விரலால அல்லாஹ் தண்ணி குடிப்பாட்டுவான் நரகத்துக்குள்ள. திங்கட்கிழமை தான் பிறந்த அதே நாள் சொல்லப்பட்ட பஷாரத் இதே விரலை சுட்டி காட்டினாரு. அதே விரலால் அல்லாஹ் நரகத்துல தண்ணி குடிப்பாட்டுவான் அவருக்கு. அவ்வளவு கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பின்னால் அப்பா வராங்க. ஸலாம் தூக்கிட்டு போய் முதலாவது செஞ்ச வேலை கஅபத்துல்லாஹ்ல கொண்டு போய் புள்ளைய கையில ஏந்திட்டு துவா செஞ்சாங்க. ரப்பு கூட துவா செய்றாங்க. துவா செஞ்சுட்டு அப்பா தான் பேரு வைக்காங்க. முஹம்மது என்று பேரு வச்சது அப்துல் முத்தலிப் தான். அதுக்கு முன்னால முஹம்மது என்ற பேர் அறிமுகமே இருக்கல அரபிக்குள்ள. முதலா குறைஷியர்கள்ல முதலாவது முஹம்மது என்று பேர் வைக்கப்பட்ட அன்றுதான் முஹம்மது என்ற பேர் சுட்டப்படுவது. இதுக்கு பின்னால இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலூற்ற கட்டம் வருகுது. தாய் கிட்ட சரியா பூர்த்தியா ஒரு கிழமை 7 நாள் செல்லவா அம்மா கிட்ட பால் குடிக்காங்க. தாய் கிட்ட பால் அருந்தினாங்க. இதுக்கு பின்னால அந்த அபூ லஹப் அடிமைப்பெண் சுவைபா என்று சொல்லப்படும் இந்த பெண்ட ஐயாமுன் கலாயில் ஒரு சில தினங்கள் பால் குடிக்காங்க. 3வது கட்டத்துல தான் ஹதரத் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு பொறுப்படுக்காங்க. கண்ணியத்துக்கு மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அவங்க தான் இந்த சரித்திரத்தை பதிவு செய்யறாங்க. ஸலாம் பிறக்கிற கட்டம் இருக்குதானே, மக்காவுல சரியான வறட்சி, கடும் உஷ்ண காலம், கடும் வறட்சி, பச்சை புல்ல பாக்குறதுக்கே இல்ல மக்காவுல. இப்படியான வறட்சியான காலத்துல ஸலாம் பிறக்காங்க. இந்த கட்டத்துல ஹதரத் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு ஸலாம் பாலொட்டி வளர்த்த தாய். இவங்கட ஊர் என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் ஹஜ் உம்ராக்கு போயிட்டு வந்தாக்கள் இருக்கும், ஆசை உள்ளாக்கள் இருக்கும், இன்ஷா அல்லாஹ் போறதுக்கு தேட்டம் உள்ளாக்கள், நியத்துள்ளாக்கள் இருக்கும்.
நாங்க இன்ஷா அல்லாஹ் ஹஜ் உம்ராக்கு போனா மக்காவுல இருந்து தாயிஃபுக்கு கூட்டி போவாங்க டிராவல்ஸால. 100 ரியால் எடுப்பாங்க. தாயிஃபுக்கு போற வழியில தான் ஹுதைபியா. ஹிஜ்ரி 6வது வருஷம் 1400 சஹாபாக்கள் மதீனாவுல இருந்து உம்ரா செய்யறதுக்கு வராங்க. அந்த இடத்துல உம்ரா செய்ய 7 ஆண்டு சொல்லி ஒப்பந்தம் ஒன்று நடக்குது குறைஷி காஃபிர்களோட. அந்த இடத்துல திருப்பப்படுறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கைன்னு நாங்க வரலாறுல கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஹுதைபியாவுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கோத்திரம் சஅத் இப்னு பக்ர்ன்ற கோத்திரம். இந்த கோத்திரம் தான் ஹதரத் ஹலீமத்து ஸஅதியாரோட கிராமம். அதுதான் அதுக்குள்ள பிறந்த பொம்பளை தான் ஹதரத் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. சரியான கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. திருமணம் முடிச்ச கணவனும் சரியான கஷ்டப்பட்டவர். கணவன் பேர் அப்துல் உஸ்ஸா. இவங்க 2 பேருக்கும் அப்துல்லான்ற பேர்ல ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கு. இப்படியான கட்டத்துல தான் மக்காவுல சொன்ன பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியா என்றாலும் சரியான குடும்ப வாழ்க்கை கடும் கஷ்டமான கட்டம். இந்த கட்டத்துல தான் கிராமத்தை சேர்ந்த சில தோழிகளோட மக்காவுக்கு போறாங்க. ஹுதைபியா இருந்து மக்காவுக்கு என்னத்துக்கு போற தெரியுமா? எதென்றாலும் ஒரு புள்ளைய தூக்கி எடுத்து பாலூட்டி வளர்த்து கொடுக்கிறது. பாலூட்டி வளர்த்து கொடுத்தா மாசம் குழந்தையோட குடும்பத்தால ஏதாவது வருவாய்கள் வந்துகிட்டு இருக்கு. பொதுவா நம்ம சமகாலத்துல முதலாளிகளுக்கு கீழே கடைகள்ல தொழிலாளர்கள் வேலை செய்யற மாசம் சம்பளத்துக்கு நிக்கிற மாதிரி ஆரம்ப காலத்துல அரபிகள்ல இருந்த வளமுதான் இது. கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் நகர்ப்புறங்களுக்கு போய் யாராவது பிள்ளைகளை தத்தெடுத்து பாலூட்டி வளர்த்து கொடுப்பாங்க. அதனால மாசம் அந்த குடும்பத்தால் இவங்களுக்கு ஏதாவது உதவித்தொகைகள் வந்து சேரும். அந்த அடிப்படையில கஷ்டம் தாங்க இயலாமதான் ஹதரத் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா தண்ட கணவனோட தண்ட பிள்ளையை எடுத்துட்டு எதென்றாலும் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துட்டு வருவோம் நியத்துல தண்ட கோத்திரத்தை சேர்ந்த சில பெண்களோட வெளியாகிறாங்க. ஹதரத் ஹலீமத்து ஸஅதியா சொல்றாங்க, எங்கட வீட்டுல 2 வாகனம் இருந்துச்சு. ஒன்று வெள்ள கழுத ஒன்று இருந்துச்சு, மெலிஞ்ச வெள்ள கழுத. இதுலதான் நான் ஏறி வந்தேன். அதே கட்டம் வயது முதிர்ந்த மெலிஞ்ச பெண் கிழட்டு ஒட்டகம், ஒரு சொட்டு பால் கறக்க இயலாத ஒட்டகம். அதொன்று இருந்துச்சு. வயது முதிர்ந்த ஒட்டகம், பெண் ஒட்டகம், ஒரு சொட்டு பால் கறக்க இயலா சரியான மெலிஞ்ச ஒட்டகம். இதுல என் கணவன் வாராரு. நாங்க பயணத்தை ஆரம்பிச்சோம். தோழிகளோட சேர்ந்து எல்லாரும் பயணத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல எங்களோட வந்த ஏனைய தோழிகளுக்கு எங்களோட சேர்ந்து பயணிக்கிறது சிரமமாயிட்டு. ஏண்டா எங்கட வாகனம் மிச்சம் மெதுவாகத்தான் எங்கட வாகனங்கள் போகுது. எங்க கணவன்டையும் ஏண்டா உடம்பு பலகீனம், வேகமா போகையில. அதனால எங்களோட வந்த தோழிகள் எல்லாரும் எங்களை விட்டுட்டு முதலாவது மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியா நானும் கணவன் தான் மக்காவுக்கு வந்து சேர்றோம். ஹலீமத்து ஸஅதியா சொல்றாங்க, அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், இவங்க ஒரு சஹாபி பெண் தான். வரலாற்றாசிரியர் முடிவு ஹதரத் ஹலீமத்து ஸஅதியா தான் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டாங்க. பின்னால நபிப்பட்டம் கிடைஞ்ச ஆரம்ப பகுதியில வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா என்று வரலாறுல பேசுவாங்க. சஹாபி பெண் தான் ஹலீமத்து ஸஅதியா. அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், ஸல்லல்லாஹு மக்காவுக்கு போனதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லா என்ற தோழிகள் எல்லாருக்கும் எங்க கோத்திரத்தை எல்லா தோழிகளுக்கும் ஸல்லல்லாஹு முன்வைக்கப்பட்டாங்க பாலூட்டி வளர்க்கறதுக்கு. அப்பா அப்துல் முத்தலிப் தூக்கி வச்சிருக்காரு புள்ளைய, உம்மா இருக்கா, ஆனா அனாத புள்ள. எல்லா பெண்களுக்கும் ஸல்லல்லாஹு முன்வைக்கப்பட்டீங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல, யாரும் நபி அவங்களை கபூல் செய்ய தயார் இல்ல. எல்லாரும் சொன்ன வார்த்தை எத்தீமுன், அனாத புள்ள. நாங்களே கஷ்டத்துல வந்திருக்கோம். பாப்பா இல்லாத பிள்ளைய எடுத்தா எங்களுக்கு என்னதான் உதவித்தொகை வர போகுது? தூக்கி இருக்கிற மனுஷன் அப்பா வயசாலி மனுஷன், அவரை பாக்குறதுக்கு இன்னொரு ஆள் தேவை போல இருக்கு. அடுத்த உம்மா ஏற்கனவே பெண்கள் இயல்பிலேயே பலகீனம். அதனால இந்த பிள்ளைய தூக்கினா எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? எங்களோட கஷ்டத்துக்கு என்ன விடிவு கிடைக்க போகுது? இப்படித்தான் எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் புறக்கணிச்சாங்க. அனாத புள்ளன்னு புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், எனக்கும் சலாம் ஆரம்பத்துல முன்வைக்கப்பட்ட போது நானும் நபி அவங்கள தூக்கல, நானும் இதே வார்த்தை தான் சொன்னேன். ஆனா அத புள்ள, இந்த பிள்ளையை தூக்கி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படிதான் சொன்னேன். பூர்த்தியா 2 நாள் மக்காவுல தங்கி இருந்தோம், நானும் கணவனும். பிள்ளைகளை தேடின மக்காவுல. ஆனா 2 நாளைக்குள்ளால என்னோட வந்த எல்லா தோழிகளுக்கும் ஏதோ ஒவ்வொரு குழந்தைகள் கிடைச்சிட்டு, பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு ஏதோ ஒவ்வொரு பிள்ளைகளை தத்தெடுத்துட்டாங்க. 2 நாள் பூர்த்தியாகியும் எனக்கும் கணவனுக்கு எந்த குழந்தையும் கிடைக்கல. பயணம் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 3 நாள் பூர்த்தியாக போகுது. இப்ப நானும் கணவனும் மஷூரா பண்ணினோம், இவ்வளவு தூரம் வந்து வெறும் கையோட திரும்பி போறையா? இப்பதான் கணவனோட ஒரு மஷூரா ஒன்று செஞ்சேன். கணவன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், அந்த அனாத பிள்ளையை தூக்கிக்குவோமா, அனாத பிள்ளைய கொஞ்சம் எடுத்துக்குவோமா? கணவன் சொன்னாரு, ஹலீமா
எடுத்துக்க சிலவேளை அல்லாஹ் அந்த புள்ளட பொருட்டால் அல்லாஹ் எங்கட கஷ்டத்துக்கு விடிவை கொண்டு வந்து சேர்க்கலாம், அதனால நீ தூக்கிக்கவே என்று சொன்னாரு கணவனும். அவரும் ஆசைப்பட்டாரு. அந்த அடிப்படையில தான் ஸல்லல்லாஹு தூக்கினன். அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், வேற எந்த குழந்தையும் கிடைக்கல, அதுக்காக வேண்டித்தான் நபி இவங்கள தூக்கினேன். வேற குழந்தை கிடைக்கல, இனி 1 மில்லியன்றதுக்காக வேண்டி தூக்கினதான். சில தூக்கும் வரைக்கும் நாங்க எங்களோட ஊர்ல இருந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சிருந்து நபியவங்களை தூக்கும் வரைக்கும் பூர்த்தியான 3 நாள் கழிஞ்சிக்கு பகலையிலையும் தூக்கம் இல்லை எனக்கும் கணவனுக்கும் பிள்ளைக்கும், ராவையிலையும் தூக்கம் இல்லை எனக்கும் கணவனுக்கும் பிள்ளைக்கும். ஏன் 3 நாள் பூர்த்தியா தூக்கம் இல்லை தெரியுமா? என்ற பிள்ளை என்ற மகன் பால் குடிக்கிறதுக்கு போதுமான பால் என்ற 2 மார்பகத்திலையும் இல்லை. அவ்வளோ கஷ்டம். புள்ள பெத்த புள்ளைக்கு பால் குடிக்க முடியுமான அளவுக்கு பால் இல்ல மார்பகத்துல. அவ்வளவு கஷ்டத்தான் வந்திருக்காங்க. அதனால புள்ள வயிறார பால் குடிக்கிறதுக்கு பால் இல்லாதனால புள்ள அழுதுகிட்டே தான் பசியால. புள்ளட பசி தாங்கலா, புள்ளட தூக்கம், புள்ளட அழுக தூக்கம் இல்ல. இதை பார்த்து எனக்கும் கணவனுக்கும் தூக்கம் இல்லை. எப்ப சொல்லாம் தூக்கி எடுத்தேனோ, இப்ப சொல்லலாம் அவனை தூக்கி எடுத்துட்டு நானும் கணவனும் இப்ப எங்கட ஒட்டகம் கட்டப்பட்டிருந்த என் கழுத எங்கட வாகனம் கட்டப்பட்ட இடத்துல கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் என் மடியில வச்சதான் தாமதம். அடிமான சொல்றாங்க, எப்ப சொன்னா தூக்கி கொண்டு மடியில வச்சேனோ என் மார்பகம் 2 பாலால நிரம்புது. மார்பகம் 2 பாலால நிரம்பி நிக்கி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பூர்த்தியா பால் குடிச்சாங்க. என் மகன் அப்துல்லா 3 நாளைக்கு பின்னால அண்டுதான் வயிறு நிரம்ப பால் குடிச்சான். குடிச்சு முடிய 2 பிள்ளைகளும் நிம்மதியா தூங்குறாங்க. இப்ப நானும் கணவனும் மஷூரா பண்ணினோம், 3 நாள் தூக்கம் இல்ல, 2 பிள்ளைகளும் தூங்குறதோட நாங்களும் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வெடுத்துட்டு எங்க பயணத்தை ஆரம்பிக்கலாமே என்று மஷூரா பண்ணி 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கக்குள்ள எந்த கணவன் தூங்குறதுக்கு தலையை வைக்காரு. எதிர்பாராத விதமா என்ற கணவன் பார்வை அவரை ஏறி வந்த ஒரு சொட்டு பால் கறக்க முடியாத அந்த கிழட்டு பெண் ஒட்டகத்துல கணவன் பார்வை பட்டுட்டு தூங்க போனவருக்கு எதிர்பாராத விதமா ஒட்டகத்துல பார்வைப்பட்டது. அங்க பார்த்தா ஒரு சொட்டு பால் கறக்க முடியாம பால் கறக்க இயலாம இருந்த ஒட்டகத்துடைய பால் மடி பாலால நிரம்பி பால் சொட்டிக்கிட்டு இப்ப ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் நானும் கணவனும் பூர்த்தியா பால் கறந்து வயிறார 2 பேரும் குடிச்சோம். பூர்த்தியா குடிச்சோம், வயிறு நிரம்ப குடிச்சோம். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இப்ப எங்கட பயணத்தை ஆரம்பிக்கும். ஹரிமானாய் சொல்றாங்க, எல்லாமே சத்தியமா சொல்றேன், கடைசியா மக்காவில இருந்து நானும் கணவனும் தான் குழந்தைகளோட வெளியாகிறோம். எங்களோட வந்த தோழிகள்லாம் ஏற்கனவே பிள்ளைகளை தூக்கி எடுத்துட்டு எங்க கிராமத்துக்கு வெளியாக பேய்த்துட்டாங்க. கடைசியா நாங்க போனோம். ஆனா எல்லாமே சத்தியமா சொல்றேன், எங்கட கிராமத்துக்கு முதலாவது நாங்க தான் போய் சேர்ந்தோம். எங்களுக்கு முன்னால வழியாவின தோழிகள் போய் சேர்றதுக்கு முன்னால நாங்க போய் சேர்ந்துட்டோம். சுப்ஹானல்லாஹ், போய் சேர்ந்தாச்சு. எப்ப ஸல்லல்லாஹு தூக்கி எடுத்துட்டு இந்த கிராமத்துக்கு போனேனோ அண்டே நாள் மாலையில எனக்கு சொந்தமான ஆட்டு, பொதுவா கிராமப்புறங்கள்ல நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க. ஹலீமத்து சாதியார் அவங்களோட கோத்திரத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு முடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் ஆடு இருந்துச்சு. பொதுவா அரபிகள்ல அரபு நாட்டுல ஆக விசேஷம் ஆடுதான், ஆடு விசேஷம். ஹலீமானை சொல்றாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டு பண்ணைகள் இருந்துச்சு எங்கட கோத்திரத்துக்குள்ள. அந்த அடிப்படையில எனக்கிட்டையும் ஒரு சில ஆடுகள் இருந்துச்சு. எனக்கு சொந்தமான அந்த ஆடுகள் அன்றைய நாள் மாலை நேரத்துல எந்த வீட்டுக்கு திரும்பி வருவதோ வார கட்டத்துல எந்த ஆடுல இருக்கிற ஒவ்வொரு பெண் ஆட்டுடைய பால்மடியும் பாலால நிரம்பிய நிலையில் எந்த வீட்டுக்கு வருவது. இந்த ஏற்பாடு எந்த கோத்திரத்தை சேர்ந்த எந்த ஆட்டு பண்ணைக்கு மட்டும்தான் இந்த ஏற்பாடு. வேற எந்த தோழிகள் ஆட்டு பண்ணைக்கு இந்த ஏற்பாடு இருக்கல. எல்லா பெண்களும் ஆச்சரியப்பட்டாங்க, இந்த ஹலீமான ஆடுகள் இப்படி வருவது என்ன நடந்துச்சு, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எந்த ஆட்டு பண்ணைக்கு மட்டும் இந்த ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ், இப்படியான பரக்கத்தை சலாம் வெறுமனே தூக்கிறதுனால அவங்க அடைஞ்சு கொண்டது. அது மாத்திரமல்ல, பொதுவா பாலூட்டி வளர்க்கறது தூக்கி எடுத்தா பால்குடி மரக்கடிக்கும் வரைக்கும் 2 வருஷம் பால்குடி மரக்கடிச்சாச்சா பிள்ளைகளை கொண்டு போய் ஒப்படைச்சிடுவாங்க, உரியாக்கள்கிட்ட பெற்றோர்கள் ஒப்படைச்சிடுவாங்க. ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா பால்குடி மரக்கடிச்சத்தோட சலாம் தூக்கிட்டு போனாங்க. ஒப்படைக்கிறதுக்கு போகல, வீட்டுக்குள்ள செல்லவங்களால அடைஞ்ச பரக்கத்து நிம்மதி சந்தோஷத்தை விட்டு கொடுக்க இயலாம போய் சலாட தாய்கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் பேசி மேலதிகமா 2 வருஷம் கூட்டி எடுத்துட்டு வராங்க. 4 வயசு வரைக்கும் ஹலீமத்து சாதியா அவங்க தான் சலாங்களை வளர்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ். சலாம் பிறந்த மாதம் வசந்த மாதம்,
பெருமதியான ஒரு நோக்கத்துல ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைய ஒன்று கூடல்ல சாராம்சமா ஒரே ஒரு பாடத்தை மட்டும் உள்ளத்தால சுமப்போம். வாழ்க்கை கழிஞ்சிட்டு போகுது. கண்ணுக்கு முன்னால நிறைய மூத்துகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசமான காலத்துல வாழ்றோம். அம்மா அப்பா கேள்விப்படாத புது புது நோய்கள், சமூகத்துல மருந்து கண்டுபிடிக்கப்படாத பயங்கரமான ஆபத்தான நோய்கள், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் மௌத்துடைய எட்டா இருக்குமோன்னு பயப்படுற காலத்துல எல்லாம் வாழ வச்சிருக்கான். இப்படியான காலத்துல எல்லாம் வாழ வச்சிருக்கான். சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கான். நாங்க ஓராக்களும் நல்ல மௌத்து அடைஞ்சிட்டு நாங்க ஓராக்களும் சொர்க்கவாதிகளா போய் சேர்ந்துடணும். நானும் போகணும், என் குடும்பமும் போகணும். குறைஞ்சது எங்க ஓராக்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டிய அடி மனசில் இருக்க வேண்டிய கவலையா இருக்கணும். அந்த அடிப்படை மேலானவர்களே, இந்த வருஷத்துடைய இந்த சிறப்பான மாதத்துடைய இந்த சிறப்பான நிகழ்வுட இன்றைய நாளுடைய சாராம்சமா இந்த ஒரு பாடத்தை மட்டும் நாங்க உள்ளத்தால சுமப்போம். அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நிச்சயமா பரக்க செய்வா, சந்தேகம் இல்லை. நாங்க உள்ளத்துல நியத்தி வைப்போம். என்ன பாடம்டா? இந்த சரித்திரத்தை நாங்க ஓராக்கள் விளங்க வேண்டிய பாடம் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலிமத்து ஸாதியரா வெறுமனே உலகத்துடைய லாபத்தை மையமா வச்சு தூக்கின நோக்கம் வேற ஒன்றும் இல்ல. குடும்பத்தால ஏதாவது லாபம் கிடைக்கணும், துன்யாட நோக்கத்துக்கு மட்டும்தான் தூக்கினாங்க. உலகத்துடைய லாபத்தை மையமா வச்சு தூக்கினாங்க. உடம்புல பரக்கத், ஏறி வந்த வாகனத்துல பரக்கத், வீட்டிருந்த பொருளாதாரத்துல பரக்கத், வீட்டுக்குள்ள ஆச்சரியமான நிம்மதி சந்தோஷம், புள்ளை விட்டு கொடுக்க இயலாத அளவுக்கு நிம்மதி சந்தோஷம். எதனால? வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கின மட்டும் உலக லாபத்தை வச்சு. கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு யோசிங்களே, சரட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையில தூக்கிட்டோம் சொன்னா, இஹ்லாஸா ஸல்லல்லாஹு ஒவ்வொரு சுன்னத்தையும் வாழ்க்கையில தூக்கி எடுத்தா என் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமா இருக்கு யோசிச்சு பாருங்க. சார் ஒவ்வொரு சுண்ணத்தும் வெறுமனே நபியவங்களை தூக்கினதுல எவ்வளவு பெரிய பரக்கத்துண்டா. சலாம் ஒவ்வொரு சுண்ணத்தும் சலாம் கொண்டு வந்த அந்த கவலை, சலாட சுண்ணத்துல ஆகப்பெரிய சுண்ணத்தான் சட கவலை. தாயிமுல் ஃபிக்ர், எப்பயும் கவலை, உம்மத்துடைய கவலை. யாரும் நரகம் போய் திறப்படா, எல்லாருக்கும் நல்ல மௌத்து கிடைக்கணும், எல்லாரும் கலிமாவோட மௌத்தாகணும், எல்லாரும் சொர்க்கவாதியா போகணும். குறைஞ்சது இது ஆகப்பெரிய சுன்னத். இந்த கவலை உள்ளத்தால சுமக்கிறது. ஆக குறைஞ்சது நாங்க ஒவ்வொரு ஆக்களும் எங்களோட குடும்பத்துடைய கவலையாவது நாங்க சுமக்கணும். ஏதோ நாங்க முன்சஃப்ல தொல்றோம், திக்ர் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், இபாதத் செய்யறோம். குடும்பத்துக்குள்ள இதுவரைக்கும் சொந்த ரத்த உறவுகள் எத்தனை பேர் இன்றைக்கு தொழுக கூட இல்லாம இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. என்ன நானா தம்பிட்டு தொழுகரிக்கா, ராத்தா தங்கச்சி சொல்றாங்களா, மச்சாமார சொல்றாங்களா? இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைய பேட்ட தொழுக கூட இல்லை, தீண்ட பாட கூட இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே நிலையில மௌத்தாகிட்டா யாரும் அவங்களுக்கு வகை சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. யாரும் வகை சொல்ற? குறைஞ்சது குடும்பத்துடைய கவலை, சில உம்மத்துடைய கவலை சுமந்தாங்க. நாங்க ஒவ்வொரு ஆக்களும் உம்மத்துடைய கவலை சுமக்க வேண்டியாக்கள், உம்மத்துக்கா வேண்டி அலைய வேண்டியாக்கள், உம்மத்துக்கா வேண்டி கையேந்தி கண்ணீர் வடிக்க வேண்டியாக்கள். குறைஞ்சது குடும்பத்துடைய கவலையாவது சுமப்புமே. கபருக்கு போறதுக்கு முன்னால 100% தொழுகையாளியான குடும்பத்தையாவது சமைச்சு வச்சுட்டு நாம மௌத்தாகணும். இது வாழ்க்கையோட லட்சியம். குறைஞ்ச படித்தரம். நான் மௌத்தாகிற கட்டம் 100% தொழுகையாளியான குடும்பத்தை பார்த்துட்டு மௌத்தாகணும். இதுக்குரிய முயற்சி நாங்க செய்யணும். நானா கிட்ட தொழுகல் சரி 4 பேர்கிட்ட பேசிருப்போம். படைச்ச ரப்பு கிட்ட எப்பயாவது பேசிருக்கமா? ஒரு சதக்கா ஒன்று கொடுத்துட்டு ஒரு 2 ரக்கா தொழுதுட்டு ரப்பு கிட்ட கையேந்தி அழுதிருக்கமா? தொழாத நானாட பேர்ல ரப்பு கிட்ட யாழ்லா அவரை உள்ளத்துல உண்ட கட்டட பெருமதியை போடியாள்லா, மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடிய மனுஷனமா நல்ல மூத்தக்கூடிய அல்லா, குடும்பத்தை பிரகாசமாக்கிறியா? கவலை கொஞ்சம் அழுவோம், ரப்புகிட்ட கையேந்துவோம். வீட்டுக்குள்ள சலாட சுண்ணத்தான வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறத கொஞ்சம் உள்ளத்தான சுமப்போம். அல்லாஹ் நிச்சயமா ஆச்சரியமான பரக்கத்துகளை, சந்தோஷம், நிம்மதியை அல்லாஹ் தஆலா நினைச்சு தருவான். இந்த அடிப்படையில ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா இந்த பேசின சாராம்சம் சலாட புறப்புட அல்லாஹ் தஆலா இந்த புறப்பின் மூலமாக நாங்க ஓராக்களை சுமக்கிற பாடமா ஸல்லல்லாஹு வாழ்க்கை எங்கட வாழ்க்கைக்கு முன்மாதிரியா எடுப்போம். நிச்சயம் அல்லாஹ் எங்கட கைவிட மாட்டான். நல்ல மௌத்து கிடைக்கும், அழகான சக்கராத், லேசான சக்கராத் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். குடும்பத்தோட நாங்க ஓராக்களும் சொர்க்கத்தில் இருக்கணும். இதுதான் எங்கட டாக்கெட். இதுக்குதான் இப்படியான ஏற்பாடுகள் செய்யறாங்க. ஏதோ ஒரு நாளையுடைய பயான்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் நாங்க அமல் செஞ்சுட்டா இன்ஷா அல்லாஹ் எனக்கா வேண்டி கையேந்தி துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள் அல்லாஹ் உருவாக்கி தருவான். இதுக்கு தான் நாங்க டார்கெட் பண்ணணும், இதுக்கு தான் ஆசைப்படணும். என் பிள்ளை ஒரு பட்டதாரியா பார்க்கறதை விட, ஒரு கோடீஸ்வரனா பார்க்கறதை விட, ஒரு தொழில் அதிபரா பார்க்கறதை விட என் பிள்ளையை குறைஞ்சது ஒரு தொழுகையாளியா பார்த்துட்டு நான் மௌத்தாகணும். தொல்ற புள்ள இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 நேரம் என்ற கபருக்கு நன்மை அனுப்புவான். குறைஞ்சது நான் உயிரோடு இருக்கிற காலத்துல படைச்சிறப்புடைய கட்டளை பாதுகாக்கிறதுக்கு நேரம் எடுக்காத புள்ள வாப்பாட மௌத்துக்கு பின்னால வாப்பா கையேந்தி துவா செய்ய நேரம் எடுப்பானா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு பகல் கனவு.
அதனால கொஞ்சம் அல்லாஹ் உதவி செய்வான். எப்படி பிள்ளைகள படிப்புல முக்கியத்துவம் செலுத்தணும், தொழில் விஷயத்துல கூடிய கவனம் செலுத்தணும், இதை விட கூடிய கவனம் எடுப்போம். எங்களோட பிள்ளைகள சுன்னத்தான வாழ்க்கை, படைச்சரப்புடைய கட்டளைகள், இதோட தான் அல்லாஹ் தாலா நிம்மதியை வச்சிருக்கான், நல்லபடியும் வச்சிருக்கான். ஏன்னா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தாலா இன்றைய நாளுடைய முதாக்கரோட சாராம்சமா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பேசின கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் அமல் செஞ்சு சுன்னத்துகள் அனுகுணா பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا باركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. يا الله رب الرحمن நீ இரக்கமானவன், பரிசுத்தமானவன், உயர்வானவன், கண்ணியமானவன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் பலஹீனர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் வாழ்க்கையில் பல தவறுகள் செய்துவிட்ட பாவிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள் என்பதை பூர்த்தியாக ஏற்றுக்கொள்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப்பு கிடையாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை நீ சுத்தப்படுத்திடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பரிசுத்தமானவனே யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை சுத்தப்படுத்திடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ற கஷ்டமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சிடு. யா அல்லாஹ் சகோதர சகோதரிகள குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சிடு. யா அல்லாஹ் மனைவி மக்கள குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சிடு. யா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நீ மக்ஃபிரத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் பூராவுல் உம்மத்துக்கு மக்ஃபிரத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் சிறப்பான ஒரு மாதத்துல, சிறப்பான ஒரு நேரத்துல, சிறப்பான ஒரு சஃபையில ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் பேசின கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நீ பரக்க செஞ்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நீ செழிப்பாக்கி வச்சிடு. யா அல்லாஹ் எங்க அனைவர கஷ்ட துன்பம் பிரச்சனைகளை நீ நீக்கிடு. யா அல்லாஹ் பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாத்துடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடனாளிகளோட கடன்களை நீ அகற்றிடு. யா அல்லாஹ் நோயாளிகளோட நோய்களை நீ குணப்படுத்திடு. யா அல்லாஹ் தேவையுடைய மக்கள் அனைத்து தேவைகளை நீ பூர்த்தி செஞ்சு கொடுத்துடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் பலகீனர்கள். யா அல்லாஹ் ஈமான்ல பலகீனர்கள். யா அல்லாஹ் இபாதத்துல பலகீனர்கள். யா அல்லாஹ் கொடுக்கல் வாங்கல பலகீனர்கள். யா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில பலகீனர்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அக்லாக்கல்ல பண்பாடுகள்ல பலகீனர்கள். யா அல்லாஹ் இரக்கமான பார்வையை கொண்டு பார்த்துடு. யா அல்லாஹ் எங்கட பலகீனமான அமல்களை யா அல்லாஹ் நீ இரக்கமான பார்வையை கொண்டு நீ கபூல் செஞ்சு கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட ஈமான பலப்படுத்திடு. யா அல்லாஹ் பேடுதலா தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சந்ததி அவன தொழுகையை பாதுகாக்கக்கூடிய சந்ததிகளை உருவாக்கி தந்துடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பேடுதலா பக்குவமா சித்தரையோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு நசீபாக்கிடு. யா அல்லாஹ் மார்க்க விளக்கங்களை தந்துடு. யா அல்லாஹ் தெரிந்த விஷயங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் எல்லா கட்டத்திலும் ஒரு சிந்தனையோடு நடமாடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் உள்ளத்துல சகல மோசமான குணங்களை அகற்றிடு. யா அல்லாஹ் நல்ல குணங்களை வச்சு எங்களோட உள்ளத்துல பிரகாசப்படுத்திடு. யா அல்லாஹ் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் மற்ற மக்களை மதிச்சு வாழக்கூடிய தன்மைகள் உண்டாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பேர் புகழ் பிரபலியங்கள் அனைத்து விட்டு பாதுகாத்திடு. யா அல்லாஹ் நஃப்ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாத்திடு. யா அல்லாஹ் அனைத்து சிறிய பெரிய அனைத்து இபாதத்துகளையும் தூய இஹ்லாஸ நசீபாக்கிடு. யா அல்லாஹ் நீ தந்த கால நேரங்களை உனக்கு பொருத்தமான முறையில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு நசீபாக்கிடு. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு சுன்னத்துகள் அனுகுணா பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு நசீபாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை முன்மாதிரியா வச்சு வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு தந்துடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நம்ம அனைவர கடைசி முடிவால ஆக்கி வச்சிடு. யா அல்லாஹ் சக்கராத்தை நேசப்படுத்திடு. யா அல்லாஹ் நல்ல மூத்த தந்துடு. யா அல்லாஹ் உலகத்தில் எப்படி குடும்பங்களோடு நிம்மதி சந்தோஷமா வாழ விரும்புகிறோமோ யா அல்லாஹ் மேலான சொர்க்கத்துல குடும்பங்களோடு சந்ததியா சொர்க்கத்துல வீட்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் அதுக்குரிய தயாரிப்போடு உலகத்தில் நடமாடக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கிடு. யா அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து சிறிய பெரிய அமல்கள்ல குடும்பத்தை சேர்ந்த கபராளிகள் கபர்களுக்கு நன்மைகளை சேர்ப்பித்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கட உலக வாழ்க்கையை நீ கண்ணியமா செழிப்பாக்கி வச்சிரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட ஆயுள்கள்ல பரக்க செஞ்சிரு. யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்துல பரக்க செஞ்சிரு. யா அல்லாஹ் தொழில்கள்ல பரக்க செஞ்சிரு. யா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில கண்குளிர்ச்சி உண்டாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட மனைவிமாருக்கு சாலிஹான கணவன்மாரை எங்களை கபூல் செஞ்சுக்கு. யா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு சாலிஹான பெற்றோரா கபூல் செஞ்சுக்கு. யா அல்லாஹ் எங்கட பெற்றோருக்கு சாலிஹான பிள்ளைகளா கபூல் செஞ்சுக்கு. யா அல்லாஹ் குடும்பத்துக்கே முன்மாதிரியான ஆண்களா பெண்களா எங்களை கபூல் செஞ்சுக்கு. யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளோட ஓதல்கள்ல படிப்புகள்ல எதிர்காலங்களை நீ பரக்க செஞ்சிரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்களுக்காக கையேந்தி துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளை விட்டு விட்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். யா அல்லாஹ் திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள், மோசமான நோய்களை விட்டு எங்களை சந்ததி நீ பாதுகாத்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்கட ஒன்று கூடல கபூல் செஞ்சுக்கு. யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிகளை நீ கபூல் செஞ்சுக்கு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் சொல்லலாம் கேட்ட அனைத்து நலவுகளை எங்களுக்கு தந்துரு. யா அல்லாஹ் எந்த கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விதமான கெடுதிகள் முசீபத்துகளை விட்டு எங்களை சந்ததி நீ பாதுகாத்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் வாழ்க்கையில் செய்த அமல்கள் இபாதத்துகளை பொருந்தி கபூல் செய்து கொள். யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களோட துஆ செய்யும்படி வேண்டி இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் துஆ செய்வது கடமையாக இருக்கிறதோ அனைத்து மக்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுத்துரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே குறிப்பாக பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு
முஸ்லீம்களுக்கு நீ எல்லா விதத்திலும் உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களை எல்லா விதத்திலும் நீ பாதுகாப்பு அளிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அவங்களோட தியாகங்களை நீ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அவங்களோட காயமுற்றவர்களுக்கு பூர்த்தியான ஷிஃபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். இதுவரைக்கும் ஷஹீதான மக்களை நீ சுஹதாக்கள் பட்டியலை நீ சேர்த்துறியா அல்லாஹ். அசைக்க முடியாத நம்பிக்கை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உனது நேரடியான மறைமுகமான சகலவிதமான உதவிகள் பாதுகாப்பு நீ சொரிந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் விரைவான வெற்றி அவங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்ணியமா வாழ வச்சிரியா அல்லாஹ். இஸ்லாத்தை முஸ்லிம்களை முழு உலகத்திலேயும் கண்ணியமாக வாழ வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நாட்டில் நடக்க இருக்கிற யா அல்லாஹ் இந்த தேர்தலில் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சார்பான யா அல்லாஹ் நிலைமைகளை ஆட்சியாளர்கள் உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களை நோண்டுகளை கபூல் செஞ்சு பொருந்து கொண்டுடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சின்ன துஆயத்தை கபூல் செஞ்சுக்கியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك.